டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. எதிர்கால பெயரச்சம். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. நடந்தவன். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. வைத்தாள். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம் கானம். கூட்டம் பொன். சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஓர் எழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. கூற்று தவறு, காரணம் தவறு. பின்வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்க. அங்கு கேட்டேன். இரு பொருள் தருக. தாரணி, பூமி, உலகம். ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மேல் பகுதி. பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இது மூணும் மீன் வகை. வியாழம்ங்கிறது பாம்பு. இதுக்கான ஆன்சர் வியாழம். பொறுத்துக. சாந்து, அறை, குருவி, ஒப்பு, சுனை, குடை, அருவி, இழிதல். 4, 3, 2, 1. ஒளிமரபை கண்டறிக. புல், நரளும். பிறவினை தொடரை கண்டறிக. அரசன் மாலை அணிவித்தான். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? செய்வினை செயபாட்டு வினையாக மாறும்போது. புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக. கடற்கரை இயக்கம். பொறுத்துக. ப்ரீ சென்சார்ஷிப். முன் தணிக்கை. பொசஷன், உடைமை. பிரிஸ்கிரிப்ஷன், நீடனுபோகம். பிரீமியம், முனைமம். 2143. தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் நட்பை பெருக்குதல். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல். அமைதி. அடியற்ற மரம் போல். வீழ்தல். மத்தில் அகப்பட்ட தயிர் போல். மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல். நடுங்குதல். 3, 4, 2, 1. உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன? உகிர்னா நகம், அதாவது நகச்சுற்று. தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு மொழி. சரியான இணையை கண்டறிக. 2 சரி. முடியரசன் வீரகாவியம். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண்ணெழுத்துகள். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் 3 மட்டும். கண்டங்கத்திரி. பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண், தூவிய வித்து. பழமொழி 400. தொடர் அமைக்க. விரிந்தது, விரித்தது. மாலை நேரத்தில் அல்லையின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. கூற்று. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்று சரி, காரணம் சரி. ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. ஓலம். பொறுத்துக. அணிகம், ஊர்தி. அணிகம், காமன். அணிகம், சிவிகை. அணங்கு, படையில் ஓர் அளவு. 4, 1, 2, 3. கூற்று. வினவ பயன்படும் எழுத்துகள் வினா எழுத்துகள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துகள் வினா எழுத்துகள் ஆகும். காரணம், இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துகள் என குறிக்கலாம். கூற்று சரி, காரணம் தவறு. சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை, பலா வறுமை. பிரித்து எழுதுக. கங்கௌகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கங்கா ப்ளஸ் ஓகம். கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. அடுதல். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து வி. பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை, வெற்பு, சிலம்பு, பொறுப்பு.
ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. களி களி. போர் மிகுதி. பொறுத்துக. விலங்குகள் இளமை பெயர். நவ்வி, மரி, முதலை, சினை, உடும்பு, ஓந்தி, மீன், கெண்டை, பார்ப்பு. 4123. புள்ளின் உறுப்பை கண்டறிக. தளிர். கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. நிலவோ காய்ந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். மொனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. பொறுத்துக. அபுலியா மன உறுதி குறைபாடு. அகோமியா தலை வழுக்கை. அப்சஸ் சீழ்கட்டி. அலோபிசியா யுனிவர்சலிஸ் உடல் வழுக்கை. 3412. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்னும் பழமொழியின் பொருள் கண்டறிக. குறைத்து மதிப்பிடாதே. மரபு தொடர்க்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல். மனமின்றி செய்தல். கடை விரித்தல். தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல். முரண்படுதல். கக்கல் கரிசல். கலங்கல் நீர். 4321. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழுரைத்தவரை கண்டறிக. அறிஞர் அண்ணா. டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது? 4 மட்டும். பேராசிரியர். நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. நாகனார். மண்ணோடியைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இரக்கம் இல்லாதவர். பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை. குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு. தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை. சினைப்பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம். இடப்பெயர் கொண்டது. 3412. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம்னா பகை. இது எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனால கேண்மை. கேண்மைனா நட்பு. கூற்று. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டு எழுத்துகள் என்று பெயர். காரணம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துகளாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். காரணம். இடப்பொருளை சுட்டுவதற்காக அ, இ, உ வந்துள்ளது. கூற்று சரி, காரணம் சரி. பொருந்தாத இணையை கண்டறிக. ஐ, அ. இதெல்லாம் இணை எழுத்துக்கள். ஐயோட இணை எழுத்து ஈ. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. பிழை திருத்துக. கூற்று. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம். உயிர் எழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு ஓர் பயன்படுத்த வேண்டும். கூற்று தவறு, காரணம் சரி. அதாவது இந்த இடத்துல ஓர் அணில் அப்படின்னு வரணும். ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை, தேவோட்டை, கோவன்புத்தூர், கோவை, பூந்தமல்லி, பூனமல்லி, சோழநாடு, சோநாடு. 3142. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழகத்தமிழ் அகராதி 1964
பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? 70. உரவோர் ஆயின் உரவோர் உரவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உரவோர் மடவம். உரவோர்னா அறிவுடையோர், மடவம் அறிவின்மை. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தக்குறியை கண்டறிக. முக்காற்புள்ளி. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பூமி சுழல்கிறது. கூற்று: யானைகள் விரைந்து ஓடியது. காரணம்: யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியே இடம்பெற வேண்டும். கூற்று தவறு, காரணம் தவறு. வரலாற்றியலில் ஒயிட்ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. பிரிட்டானிய அரசு அலுவலகம். இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர் இருட்டு இழை. டிமாண்ட் பின்னணி நிரல். டார்கஸ்ட் மிகு இருள்மை. டென்சிட்டி அடர்த்தி. 4132. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்டரன் திறனாளர். கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசியர் பனியாறு. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடி. பெருங்குழப்பம். அகடவிகடம். தந்திரம். ஈரொட்டு. உறுதியின்மை. கைகூடுதல். சித்தி அடைதல். 4321. மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். பொறுத்துக. கால்புக் மறுகவனிப்பு பதிவேடு. ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் பதிவேடு வழங்கு குறிப்பேடு. பாப்பர் ஷூட் ரெஜிஸ்டர் வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு. 4123. அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக. போற்றுதல். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. குறிக்கோள்: உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். தேவநேய பாவாணர். கூற்று: அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம்: ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. ஏ சரி, ஆர் தவறு. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்றுவிடல். பொறுமை. தமிழ் சொல்லை கண்டறிக. உடுக்கை. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின்னிணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. போர்ச்சுகீசிய மொழி 6. தெலுங்கு மொழி 34. அரபு பாரசீக இந்துஸ்தானி 411. ஆங்கில மொழி 486. 3142. பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரெச்சம்: ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம்: அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம்: அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரெச்சம்: இல்லாத பொருள். 3241. கூற்று: மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இணை எழுத்துகள் உண்டு. காரணம்: உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துகள் ஆகும். கூற்று சரி, காரணம் சரி. பொறுத்துக. மறுப்பு யானை தந்தம். விறகு தந்திரம். மருகன் வழிவந்தோன். சீரடி சிறிய அடி. 4213. பொறுத்துக. மானி குள்ளன். மானி மாமன். கனகம் படை. கனகம் பொன். 2431. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டாஸ் என்ற பெயரால் அழைப்பர். நீரவர். குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக. சீராதல். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று: கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். காரணம்: கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால்புள்ளி இடுக.
ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். அஃறிணை தொடரை கண்டறிக. மலர்கள் மலர்ந்தன. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர். கட்புலமேவி. பொறியியலில் ஆன்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் தருக. ஊன்றுதலை. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூ.15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும்போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூ.15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. குற்றால அருவி. தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2024-25 1.6 கனவு இல்லம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்லம் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாதமி, ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு மற்றும் நோபல் பரிசு இலக்கியம், தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பேன் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர்களுக்கு 2021-22 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக. 10. வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தேர்க. தீய காலம். ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. வேதனை. ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருக. கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிக. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். கூற்று. உ.வே. சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உ.வே.சா என்று அழைக்கப்படுகிறார். காரணம், அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவை விளக்குகிறது. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். 3 மட்டும் தவறானது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார்.